வசனம். வேத வாக்கியங்களெல்லாம் தேவ ஆவியினால் அருளப்பட்டிருக்கிறது. அவைகள் உபதேசத்துக்கும் கடிந்து கொள்ளுதலுக்கும் சீர்திருத்தலுக்கும் நீதியை படிப்பிக்குதலுக்கும் பிரயோஜனமுள்ளவைகளாயிருக்கிறது. குறுகிய விளக்கம். இந்த வசனம் வேதாகமத்தின் முக்கியத்துவத்தை 4 வழிகளில் விளக்குகிறது. தேவ ஆவி. வேதாகமம் மனிதர்களால் எழுதப்பட்டாலும் அது கடவுளின் தூண்டுதலால் கொடுக்கப்பட்டது. இதுவே இதன் அதிகாரத்திற்கு அடிப்படை. உபதேசம். எது உண்மை, எது சரி என்பதை நமக்கு கற்றுக் கொடுக்கிறது. கடிந்து கொள்ளுதல். நம் வாழ்வில் எது தவறு அல்லது எங்கு நாம் வழிவிலகிச் செல்கிறோம் என்பதைச் சுட்டிக் காட்டுகிறது. சீர்திருத்தல். தவறுகளைச் சுட்டிக்காட்டுவதோடு மட்டுமல்லாமல் அவற்றை எப்படி சரி செய்து மீண்டும் சரியான பாதைக்கு திரும்புவது என்பதையும் கற்பிக்கிறது. நீதியை படிப்பித்தல். கடவுளுக்கு பிரியமான பரிசுத்தமான வாழ்க்கையை எப்படி வாழ்வது என்று நமக்கு தொடர்ந்து பயிற்சி அளிக்கிறது. சுருக்கமாக, ஒரு விசுவாசி பூரணமானவனாகவும் எந்தவொரு நற்கிரியையும் செய்ய தகுதியுள்ளவனாகவும் மாறுவதற்கு வேதாகமம் ஒரு சிறந்த வழிகாட்டியாகும்.